ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த சேனலில் முதல்ல வந்துட்டு தாய்லாந்து ரிலேட்டடாக வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஹியர் ஆஃப்டர் வந்து இப்போ நான் ஜப்பானில் இருக்கிறதுனால ஸோ எனக்கு ஜப்பானில் என்ன புதுமையாக இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஜப்பான் வந்தேன், ஜப்பானில் நான் இப்போ என்ன வேலை பார்க்குறேன், இந்த வேலை எனக்கு எப்படி கிடச்சிச்சு, இந்த ஒரு 3 கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் எப்படி ஜப்பானுக்கு வந்தேன்னா, ஜப்பானில் வேலை கிடச்சி வந்தேன். எப்படி எனக்கு வேலை கிடச்சிச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேலை கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் தாய்லாந்தில் ஒரு 4 இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலே நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வந்து விண்டு ஃபார்மில் இருக்குது. விண்டு ஃபார்ம்னா நான் வந்து எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன்னா, இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து நான் காத்தாடி இருக்குல்ல விண்டு ஃபார்ம், அந்த விண்டு மில்லில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். விண்டு மில்லில் எந்த இதில் ஒர்க் பண்ணுறேன்னா, இந்த பிளேடு இருக்குல்ல, சுத்தமில்ல 3 பிளேடு, ஒரு விண்டு மில் மிஷின்னா ஒரு 3 பிளேடு இருக்கும். அந்த பிளேடில் வந்துட்டு ரிப்பேரிங், அந்த பிளேடில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிரும், ரன்னிங்கில் ஏதாச்சும் லைட்னிங் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும், மற்றபடி ஏதாவது ஒர்க் இருக்கும் பிளேடில், ஏதாவது இன்கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் ஒர்க்கு பண்ணணும். நான் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகியிருக்கேன். ஸோ வந்துட்டு அந்த வேலை எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த வேலை. ஸோ வந்துட்டு அதான் என்னோட மெயினான ஜாப்னு வச்சுக்கோங்க. விண்டு ஃபார்மில் நிறைய வேலை இருக்குது. விண்டு காத்தாடியில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா ஒர்க் இருக்குது. சர்வீஸ் பண்ணுறது, சர்வீஸ் டீம், அந்த மாதிரி தனித்தனி டீம் நிறையா இருக்காங்க. நான் வந்து பிளேடு, ஓகேவா. ஸோ அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஜப்பானில் வந்துட்டு வெஸ்டாஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து விண்டு ஃபார்ம் கம்பெனி வந்து ஜப்பானில் இருக்குது. அந்த கம்பெனி இந்தியாவிலையும் இருக்குது, வேர்ல்டு வைடு எல்லா ஒரு 80 கண்ட்ரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கம்பெனி வெஸ்டாஸ்ன்னு சொல்லிட்டு, வெஸ்டாஸ் கம்பெனி. ஸோ நான் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு ஜப்பானில் வேகன்சி இருந்துச்சு. நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஜப்பானில் எப்போ ஓப்பன் ஆகுதோ அதுக்கு நான் வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். அந்த ரெஸ்யூம் பார்த்துட்டு நிறையா ரிஜெக்ஷன் தான். ஒரு 2-3 வருஷமாக அப்ளை பண்ணுவேன், நிறையா ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ அந்த டைம் வேகன்சி இருந்ததுனால, அதுவும் என்னோட ஃபீல்டில் வேகன்சி இருந்ததுனால வந்து எனக்கு நான் ரெஸ்யூம் அப்ளை கொடுத்தவொடனே வந்து கொஞ்சம் உடனே வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே. எனக்கு அது போக வந்துட்டு எல்லா ட்ரைனிங்கும் எக்ஸ்டர்னலாக நான் எடுத்து வச்சுருந்தேன். எக்ஸாம்பிள் ரோப்பில் ஒர்க் பண்ணுற ட்ரைனிங்கு, மற்ற GW ட்ரைனிங், GWனா குளோபல் விண்ட் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து அது அண்டரில் வர ட்ரைனிங். இந்த விண்ட் ஃபார்மில் ஒர்க் பண்ணணும்னா அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நிறைய எடுக்கணும். ஸோ வந்துட்டு அந்த ட்ரைனிங்லாம் நான் வந்து ஓனாகவே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சா. ஸோ வேகன்சி இருக்கும்போது நான் அப்ளை பண்ணேன். ஸோ பார்த்தாங்க, ஓகே எல்லா ரெக்யர்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து விசா ப்ராசஸ் எப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஜப்பானுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா COE வாங்கணும். COEனா ஒரு ஃபார்ம் மாதிரி, இப்போ ஜப்பானுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபார்ம் மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லாட்டியும் வந்து ஒரு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ பெட்டர் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஈஸியாக வரலாம். ஸோ நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கனால வந்துட்டு என்னோட இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். சப்மிட் பண்ண மீன்ஸ் எப்படி, என்னோட கம்பெனிக்கு வந்து நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து அந்த கம்பெனி இங்கே இருக்குல்ல, ஜப்பானில் இருக்குது, அவங்க வந்து எங்கள் கவர்மெண்ட் என்னோட இந்த மாதிரி ஆள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எப்படி ஒரு 2 to 3 month ஆகும். பட் எனக்கு ஒரு 1.5 மாதத்துலேயே COEன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு. ஸோ அந்த COE வந்துருச்சுன்னா அதை நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அதை நம்ம போயிட்டு நம்ம இந்தியாவில் போயிட்டு எம்பசியில் போயிட்டு ஏதாவது ஏஜென்சியை வச்சு நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்டு, எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் வந்து விசா கிடச்சிரும். ஸோ வந்துட்டு அது COE வந்தோடனே நான் அப்ளை பண்ணேன். எனக்கு உடனே 1 வீக்கில் விசா கிடச்சிருச்சு. ஸோ விசா கிடத்தோடனே டிக்கெட் போட்டாங்க. டிக்கெட் போட்டு ஜப்பானுக்கு வந்து எப்படி, ஜப்பான் மதுரை. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரம் மதுரை பக்கத்தில். ஸோ மதுரையிலேருந்து மும்பையிலேருந்து மலேசியாவிலேருந்து ஒசாக்காலேருந்து இன்னொரு லோக்கல் ஏர்போர்ட், ஒசாக்காலேருந்து பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட்டு ஹனாமாய்க்குன்னு சொல்லிட்டு, உள்ளூர் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஸோ அங்கே வந்துட்டு ஜாப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டுருக்கு. இப்படி தான் நான் வந்து ஜப்பானுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஸோ வந்துட்டு நீங்கள் ஜப்பானுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா
உங்களோட தகுதி நீங்கள் வளர்த்துக்கோங்க. இன்னொரு மை சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் படிக்க வந்து நல்லா கற்றுக்கோங்க. ஜாப்பனீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வென் யூ கம் இன் டு ஜப்பான் வந்து ஜாப்பனீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜாப்பனீஸ் இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நாங்கள் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்ததுனால ஜாப்பனீஸ் வந்து தேவையில்லை. மற்ற எந்த கேட்டகரி வந்தாலுமே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து N5, N4, N2, N3, N2, N1 வரையும் இருக்குது. இன்னொன்னா அந்த கேட்டகரி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் அதை சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 டைம் அந்த எக்ஸாம் நடக்கணும் வச்சுக்கோங்க. N5, N4 அதெல்லாம் கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து ஜப்பானுக்கு வந்து எந்த ஜாப்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் கம்பெனிலையோ ஏதோ ஒரு ரிலேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா ஈஸியாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யாராவது பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து முடிஞ்சாலும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு அடிஷனலாக கற்றுக் கொடுங்க மீன்ஸ் படிக்க வைங்க. ஸ்கூல் அந்த மாதிரி காலேஜில் ஸ்கூலில் படிக்க வைங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப்பனீஸ்லாம். எனக்கு தமிழ் மட்டும் தான் வேணும், எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் வேணும்னா இல்லை, ஜாப்பனீஸ்லாம் படிக்க வச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஸோ வந்துட்டு இப்படி தான் நான் வந்து ஜப்பானுக்குள்ளே வந்தேன். ஜப்பானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின், ஒரு தண்ணி பிடிக்க போனாலும் அதுக்கு ஒரு மிஷின், எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் மிஷினில் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கார் நிப்பாட்ட போனீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே மனுஷனே இருக்க மாட்டான். மீன்ஸ் இப்போ நம்ம காரு பார்க்கிங்கில் போய் நிப்பாட்ட போனால் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் ஆளுகிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் வண்டி நிப்பாட்டியா, காசை போட்டியா, டோக்கன் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ரிட்டர்ன் போய் எடுக்கும்போது டோக்கனை வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். எல்லாமே மனுஷனே கிடையாது. அதே மாதிரி இங்கே களவுன்றது இந்த மாதிரி இருக்காது. ஸோ வந்து மனுஷனை நம்புவாங்க. இப்படி தான் எல்லாத்துக்குமே இங்கே மிஷின் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு புதுமையாக இருக்குது. டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க சிட்டிக்குள்ளேலாம். பட் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து டிரைவிங்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரபிள் ஆகும். கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலை சுத்தம். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வந்து ஒரு மாதம் கிட்ட ஆகுது. ஸோ கொஞ்சம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். பட் இருந்தாலும் போயிட்டுருக்கு, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. மற்றபடி எதனால என் கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் நான் வந்து ஜப்பானுக்குள்ளே வந்தேன். இந்த வேலை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி வேலை கிடச்சின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த சேனல்லேருந்து முடிஞ்ச அளவு நான் ஜப்பான் ரிலேட்டட் வீடியோ, ட்ராவல் பண்ணுற வீடியோ முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ஜப்பான் ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. நானும் நீங்கள் கேட்குற கொஸ்டினை வச்சு ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, பாய், நன்றி. முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.